ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொங்கல் திருநாளை பற்றி பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை போகி பண்டிகை ஆகும். போகி பண்டிகை தினத்தன்று காலையிலே அனைவரும் குளித்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை வீட்டின் முன்பு எரித்து போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவார்கள். பழமை என்ற சொல்லுக்கு அதிபதி சனி பகவான், புதிய என்ற சொல்லுக்கு அதிபதி சுக்கிரன். அதேபோல் உழைப்பிற்கு காரகர் சனி பகவான் என்றால் அதன் மூலம் கிடைக்கும் சுகபோக வாழ்விற்கு காரகர் சுக்கிரன் ஆவார். சுக்கிரனின் மூலமே புத்தாடை, புத்துணர்ச்சி, புது வீடு, புதிய வாகனம் போன்ற மனதை மகிழ்விக்கும் அழகு ஆடம்பர பொருட்கள் கிடைக்கும். சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. சுக்கிரனின் ஆதிக்கத்தை அதிகரித்தால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். ஆதலால் இந்த போகி நாளில் பழையதை கழிதலும் புதியதை புகுதலும் செய்தல் வேண்டும். பொங்கல் பண்டிகை என்பது தமிழக மக்களின் பழமை வாய்ந்த பண்டிகையாகும். மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் பிறகு வரும் அறுவடை காலம் இந்த தினத்தில்தான் தொடங்குகிறது. உழைப்பின் பலனை அறுவடை செய்யும் நாள் இது. உழவு தொழிலுக்கும் உழவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் ஆகும். பொங்கல் பண்டிகைக்கு சர்க்கரை பொங்கல் என்ற பெயரும் உள்ளது. தமிழர்களின் முக்கிய பண்டிகையான தை திருநாள் ஒவ்வொரு வருடமும் தை மாத பிறப்பன்று சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் தை முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் சூரியனின் வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகும் உத்தராயண காலமான தை 1ஆம் நாள் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் அன்று புதுப்பானை எடுத்து மஞ்சள் கொத்தினால் பானையை சுற்றி அதை கட்டி பசும்பாலில் புது அரிசியிட்டு வெல்லம் உள்ளிட்டவற்றை கலந்து பொங்கலிடுவார்கள். வீட்டுக்கு வெளியே சூரியன் இருக்கும் திசையை நோக்கி இந்த பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெறும். குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி பொங்கல் வைத்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று 3 முறை கூவி சூரியனை வணங்குவது நல்லது. பித்ருக்களாகிய முன்னோர்களின் நல்லாசி சூரிய ஒளி மூலமாக கிடைக்கும். சூரிய வழிபாட்டை தைப்பொங்கல் அன்று மட்டுமல்ல, தினமும் வழிபடலாம். உழவுக்கு உதவிய கால்நடைகளுக்கு பால் தரும் பசுக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள்தான் மாட்டுப்பொங்கல். கோ பூஜை செய்தால் கோடி நன்மை பெறலாம் என்பது நமது முன்னோர் வாக்கு. பசுவை அதிகாலையில் பார்ப்பதும் வணங்குவதும் புண்ணியமாகும். இந்த மாட்டுப்பொங்கல் அன்று கால்நடைகளை சுத்தப்படுத்தி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரிக்க வேண்டும். பின்னர் மாட்டுக் கொட்டைகளை சுத்தம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து கோபூஜை செய்வது சிறப்பாகும்.